நூல்கள் வெளியீடு மற்றும் நலநிதி வழங்குதல் நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு முன்னாடி ஒரு ஆலோசனையாக ஆரம்பித்து அதை ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக மாற்றின 2 பேரை இப்போ நான் மேடை கூப்பிட்றேன். ஒன்று கவிஞர் கரிகாலன் அவர்கள் இந்த யவனிகா நலநிதி வழங்குதல் அப்படிங்கிற அந்த திட்டத்தை நாம் படைப்பில் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்து அவர் தான் இதை முன்னிலையாக எடுத்துகிட்டு போய் இவ்வளோ தூரம் அதை கொண்டு சேர்த்துருக்காரு. அது கூட இணைஞ்சு செயல்பட்டது கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் அசதா அவர்கள். 2 பேரையும் நான் மேடைக்கு கூப்பிட்றேன். 2 பேரும் மேடைக்கும். கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்பான நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று கவிஞர் யவனிகாவினுடைய உலகை மூடும் ஆடைகள் என்கின்ற கவிதை நூலும் அவருடைய கவிதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு லிவிங் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வேரல் வெளியீடாக இந்த 2 நூல்களும் இன்னும் சில மணித்துளிகளில் இங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். சமீபத்தில் அவருக்கு சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய அந்த பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை வாழ்த்துவதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். அவர் இலக்கிய அரங்கில் இன்னும் நீடித்த புகழை பெற வேண்டும் எனும் நம்முடைய விழைவையும் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். நண்பர்களே, முதலாவதாக வேரல் வெளியீடாக கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்கள் எழுதியுள்ள உலகை மூடும் ஆடைகள் கவிதை நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. கவிதை நூலை கவிஞர் தேவேந்திர பூபதி அவர்கள் வெளியிட கவிஞர் அசதா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். யவனிகா கவிதைகளை லிவிங் இன் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா என்கின்ற தலைப்பில் கனியமுது அமுதமொழி அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த நூலையும் வேரல் வெளியிட்டுள்ளது. இந்நூலை வெளியிட கவிஞர் தாமரை பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நூலை பெற்றுக்கொள்ள ஓவியர் விஸ்வம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக இப்போ யவனிகாவுக்கு நிதி அளிப்பு நிகழ்வு. அசதா அவர்கள் அந்த 8:30 மணிக்கு ட்ரெயினில் போக வேண்டிய அவசியம் இருக்கிறதால அதை கொஞ்சம் முன்கூட்டி இதை ஆக்சுவலாக லாஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஐபிஐ கொடுத்துடலாம். இப்போ யவனிகாவுக்கு இந்த நிதி நல்கை வழங்குவதற்காக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு படைப்பு அலுவலகத்தில் கூடி நண்பர்கள் பேசினதனுடைய அடிப்படையில் மறுநாள் முகநூலில் நண்பர்கள் அனைவரும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பரவாயில்லை. என்னென்னா இப்போ நம்ம யாருமே இங்கே சங்கர் ராமசுப்ரமணியன் சொன்ன போல் யாருக்கும் எந்த அதிகாரமும் இங்கே கிடையாது. அதிகாரத்தோட தொடர்பு சுத்தமாக இல்லை தொடர்ந்து அதை விடுவித்து கொண்ட ஒரு விடுதலையான இடத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள் தான் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சோம். இதை நம்ம புதிய எழுத்து மனோன்மணி அவர்களுடைய வங்கி கணக்கில் இந்த நிதி சேர்ப்பு முயற்சி நடந்தது. அதுக்கு அவர் வழங்கிய ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வெளிநாடு சுற்றுலாலாம் போயிட்டு இருந்தாப்புல. அப்போ கூட நம்ம அதாவது
அது ஆய்வுக்காக போகிற பயணம் அது சுற்றுலா கிடையாது, ஒரு ஆமாம் ஒரு ஆய்வு பயணம் அது. அது போல தான் நண்பர்களோட போனார். இடையிடையில் அவர் நம்ம தொந்தரவு செஞ்சோம். அந்த தொந்தரவுலாம் பொறுத்துக்கிட்டு அந்த விஷயத்துக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கினார் நம்ம புதிய எழுத்து மனோன்மணி அவர்கள். இப்போ இந்த நிதி சேர்ப்பின் வழியாக ஒரு 7,10,000 நிதி சேர்ந்திருக்கு. இதில் பங்கேற்று நிதியளித்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றோடு அவர் மனோன்மணி அந்த குழு கலைக்கப்படுறதா அறிவிச்சிருந்தார். இது இப்போ ஒரு அடையாளமாக இந்த தொகையை நம்ம தரோம். ஒரு இதில் இருக்கிற பெரும்பான்மையான தொகையை யவனிகாவினுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு அடையாளத்திற்கு ஒரு 1,00,000 ரூபாயை ஒரு தொகையாக இங்கே வழங்குகிறோம். ஆமாம், நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை முடிந்து விட்டதாக கருத வேண்டாம். இந்த நிதியளிப்பு நிகழ்வு முடிஞ்சிருக்குது. ஆனால் இந்த நிதி பங்களிப்புங்கிறத தொடர்ச்சியாக விரும்புகிறவங்க யவனிகாவுக்கு செய்யலாம். நானும் தொடர்ச்சியாக நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அநேகமாக இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவருக்கு ஒரு முழுமையாக ஒரு 10 லட்சத்தை கொடுக்கறதுக்கான உறுதியை நான் இங்கே வழங்குகிறேன். இப்போதைக்கு 7 லட்சம் சேர்ந்துருக்குது. ஆனால் 3 மாதத்திற்குள்ளே அவருக்கு முழுமையாக இந்த குழு 10 லட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மீதி 3 லட்சத்தை இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே கொடுப்போம். இப்போதைக்கு இந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த 7,10,000 சேர்ந்துருக்குது. ஒரு அடையாளமாக இங்கே 1,10,000 கவிஞர் யவனிகா அவர்களுக்கு தேவேந்திர பூபதி அவர்கள் வழங்குவார். உலகின் கவிஞர்கள் 2 பெண்கள் சொன்ன வார்த்தைகளோடு என்னுடைய ஏற்புரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். விஸ்வாஸ் போஸ்கா சொல்வது போல, இந்த உலகத்தில் புல் பூண்டு கடல் நதி மலை யாவும் அரசியல் மயமாகிவிட்டது. இது ஒரு அரசியல் யுகம். நாம் அதன் குழந்தைகள். இங்கே நடந்த விவாதத்தின் போது தமிழ் மனம் பச்சை கேட்ட கேள்வியும் சிவகுமார் சொன்ன கேள்விகள்லையும் இவருக்கு ஏன் மொழிபெயர்ப்பு மாதிரி கவிதைகள் வருது, ஏன் இந்த நிலத்தன இதில் இவர் சொல்லுவார், நம்ம எட்வர்ட் சேத், கீழைத்தேயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து வெளுத்துகளும் வளங்களும் அல்லது மேலைத்தேயத்துடைய மனப்பான்மை மேற்கின் மன அமைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், கீழே மனநிலை என்பது பண்படுத்தப்பட வேண்டிய சமூகமாக இருக்கிற அவர்கள் கல்ச்சரலே இல்லாதவன்றார். கீழே தேர்தல் இருக்கவங்கள கல்ச்சரில் தான் பண்ணுறாங்க. இங்கே கீழே தேர்தல் இருக்கக்கூடிய கீழே தேர்தல் நீங்கள் இந்த பக்கம் கீழே எடுத்துக்க, இந்தியா கிழக்காசிய நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இவங்களாம் இன்னும் நம்மளால் பண்படுத்தப்பட வேண்டியவங்க அடிமைகள் என்று இன்னும் சொன்னால் தாயத்தினி நாவலில் இவங்க தில்லை எழுதின ஒரு ஞாபகம் என்னென்னா, ஐரோப்பியர்கள் நம்மளை பிடிச்சி கொண்டு போய் இங்கே கூண்டில் வச்சு வேடிக்கை காட்டி காசு வாங்கியிருக்கான். இவன் இந்த ஊருக்காரன் மூஞ்சிய பாரு குரங்கு மாதிரி இருக்கும், இவன் பாரு கரடி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்மளை கொண்டு போய் காலனி நாடுகள்லேருந்து கொண்டு போய் கூண்டுகளை அடைச்சி வச்சு அதை பார்க்கறதுக்கு 30 ரூபா 20 ரூபான்னு வாங்கின லண்டன் ஐரோப்பிய நகரங்கள்லேருந்து தான் காலனி மயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜப்பானில் ஒரு லேடி, அவங்க ஒரு லியாங் பேர் சரியாக வரல, நான் ராணித்தில் கூட இதில் வறுமை தான் இலக்கியத்தின் தாய்ன்னு சொல்கிறேன். வறுமை தான் இலக்கியத்தின் தாய். அது இல்லைன்னா முடியும் வராது. அந்த வறுமையினுடைய கூறிய துரித கொதிப்பு நிலை தான் அது வலியாக மாறுது, இரக்கமாக மாறுது. அது வறுமைங்கிறது எந்த வகையான வறுமையாகவும் இருக்கு. பசிங்கிறது மட்டும் அது குறிக்கலை. ஒரு அன்பில்லாத வறுமை, அரவணைப்பில்லாத வறுமை, யாரேனும் புறக்கணிக்கப்பட்டதின் வறுமை, எங்கே எந்த ஒரு இடத்துல நின்றிருந்தாலும் கூட இன்றைக்கி தொட்டு பேசக்கூட ஆள் இல்லாத தனிமைகளில் நிறையா குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான தனிமைகளில் தான் வறுமையாகவும் நம்ம பார்க்கலாம். இப்படி இந்த 2 பெண்கள் சொன்ன அடிப்படையை வச்சு பார்க்குற போது
நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், என்ன அது அந்த தமிழ் தன்மைக்கு வரேன். அந்த தமிழ் தன்மையை இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை நான் ஏன் காட்டி கொடுக்கணும்? இங்கே ஒரு நிலத்தை நான் எழுதுறேன்னா, என்னுடைய நிலத்தை நான் அழகியெல்லாம் எழுதுறேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்தில் தென்னைகளும் கமுகளும் விளைந்து காதலும் கண்டலும் பொழிந்து ஆணும் பெண்ணும் மின்புற்று திகழ்ந்த என் நிலம் எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் போர் போட்டுருவான். வந்து கண்ணலும் கமுகும் நிலமும் விளையுதுன்னா தண்ணி கிடைக்குன்னு வருவான். அவன் கொக்கா கோலாக்கு விற்றுருவான். வந்து இலக்கியம் சும்மா எழுதுறது இல்லை, நாம் நிலத்தை மறைத்து எழுத வேண்டியிருக்கிறது. நாம் நிலத்தை மறைக்க வேண்டியிருக்கிறதுனால நான் நிலத்தை மறைக்கிறேன். அது தமிழ் நிலமா இல்லை, அது இல்லை. நான் நிலத்தை வர்ணிக்கிறதா எந்த நிலம்? அப்போ நடசிவகுமார் சொன்னதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய சாதிய நிலத்தை மறைக்கிறேன்னா, இந்த பண்பாடு திரும்ப 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 மதமும் சாதியும் குலமும் கோத்திரமும் தான் இந்த மண்ணினுடைய தன்மையாகவும், அதுவே தான் கலாச்சாரம், அதனுடைய அது வன்முறையாகவும் இருக்கும்போது இந்த நிலத்தை ஏன் எழுத வேண்டும்? எழுதி இதை மாற்றம் என்னால் முடியாது. 1000 மொழிகளை எழுதி நான் இந்த சமூகத்தை திருத்த 1000 கவிஞர்கள் வந்து பிறந்துட்டாங்க. எனக்கு இன்றைக்கி தான் 300 எழுதியிருக்காங்க. நிறைய பேர் முடிவுரை எழுதி செத்து போயிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி 300 எழுதியிருக்காங்க. 30 வருடத்துக்கு பிறகு முதல் முன்னுரையை நான் இன்று சந்திக்கிறேன். என் கவிதைகளுக்கான முன்னுரை நடந்து முடிந்திருக்கிறது. இந்த முன்னுரைக்காகத்தான் 30 வருடம் நான் எழுதி கொண்டிருந்தேன். இந்த அத்தனை அன்பு உள்ளங்களும் இதை என்னுடைய வாழுங்காலத்திலேயே எந்த விதமான கரிகாலன் சொல்வது போல பெரிய இடங்களை நோக்கி அணுகி செல்லாமல் ஒரு முக்கியத்துவமாக நண்பர்களுக்குள்ளேயே ஒரு பகிர்ந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னை வைத்து நடந்திருக்கிறது. அது மிகப்பெரிய எனக்கு ஒரு மரியாதை. 1000மோ 100 50 1000 2000 எதையோ ஒரு கவிஞனுக்கு பெரிய அமைப்புகளின் திரட்சியாக கொடுக்க முடியாமல் ஒரு கவிஞன் அப்படி அவர் எல்லோரும் கொடுக்குற அது ஒரு அது கரிகாலனும் அசதாவும் மனோன்மணியும் தேவேந்திர பூபதி எல்லாருமே அன்றைக்கி இருந்து பேசின ஒரு விஷயந்தான் இது. அன்றைக்கி முதல் எடுத்த உடனே ஓவியர் விஸ்வம் வந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து இதை நான் துவங்கி வைக்கிறேன் அப்படின்னாரு. அது கைராசின்னு சொல்லக்கூடாதுல்ல, அது ஆனால் அவர் கோடு போட்டார், ஓவியம் முடிஞ்சிருச்சு. மிகப்பெரிய அருமையான ஒரு கேன்வாஸில் ஒரு ஓவியம் அவர் போட்ட ஒரு கோட்டிலேருந்து தொடங்கி ஒரு நல்ல ஓவியம் மடந்திருக்குன்னா இந்த இடத்துல இதை ஏன் சொல்லிக்கிறேன்னா, நான் கரிகாலன் திரும்ப சொல்கிற மாதிரி எவனையா வறுமையில் இருக்காரா கஷ்டப்படுறாரா அப்படிங்கிறதுக்காக இல்லை. அது ஒரு கவன ஈர்ப்பு. நான் ஒருவேளை அழுதுடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. நான் நிறைய அழுதுருக்கேன், நிறைய அழுகக்கூடியவன் தான் நான். ஏன் இந்த கவிதைகளுக்குள்ளே சிக்கினேன்? நல்லா தொழில் பண்ணிட்டேன். சங்கர் சொன்ன மாதிரி பென்சன் கட்சி சிகரெட் வாங்கி குடிச்சிட்டு நல்லா கையில் பை வச்சுட்டு பணம் வச்சுட்டு அங்கேருந்து வரப்போ ரிங்கிட்ஸ்களோடு வந்து சீமோ நாரையெல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு நான் போனவன் தான். அப்புறம் வீடு வித்துருச்சு, அப்புறம் வீடுக்கு பறி போயிடுச்சு. அதில் நானும் ஒரு காரணம். வணிகன்தான். ஒரு வணிகனாக இருந்து ஒரு வணிகனை கவிஞன் காப்பாற்ற முடியாது, ஆனால் ஒரு வணிகன் அந்த கவிஞனை காப்பாற்றிருக்கேன் நான். அதனுடைய சீரழிவு, வணிகனுடைய சீரழிவு தான் நான் கவிஞனாக பரிணமித்ததுக்கு காரணமாக. ஒரு வணிகன் தன் வணிகத்து மொழி எனக்கு மனசாச்சு. ஒரு வியாபாரம் பண்ணுறப்ப அது நபி சொல்வார், ஒரு பொருளை நீ என்ன விலைக்கு வேண்டுமானால் விற்றுக்கொள், அதை வாங்கி செல்பவன் திருப்தி அடைந்து விட்டால் உனக்கு பாவம் இல்லைம்பார். ஆனால் நான் போன தொழில் பூராமே எனக்கு அவன் திருப்தி அடைகிறானா இல்லைன்னா ஏமாத்துற தொழிலாக இருக்குது. என்னால் மனசாட்சி பூர்வமாக ஏமாற்றி விற்க முடியல, அதனால் எனக்கு தொழிலும் போச்சு. அப்போ ஒரு சாகசக்காரன் வணிகங்கிறவன் ஒரு பெரிய சாகசக்காரன். வணிகர்கள்லாம் உலகத்தை இந்த காலனி ஆதிக்க வணிகம் வந்து இந்த உலகத்தை எவ்வளோ சுரண்டி எவ்வளோ அழகாக எந்த இது இல்லாமல் பிடிச்சானுங்க. அப்போ எனக்கு ட்ரேடோடைய விகாரம் வந்து சிக்கலாயிடுச்சு. அப்புறம் எதாவது செய்யணும், குடும்பம் வந்துருச்சு, பிள்ளைங்க வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டாங்க, அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க. எல்லோரும் எங்கள் இதில் வந்து வணிகம் செய்ய தவறுனாலோ இல்லை எதனாலும் கொஞ்சம் அனாதைப்படுத்துவாங்க. நம்மளுடைய சொந்த தவறுகள் இருக்குது. ஆனால் அது கவிதைக்குள்ளே வர்றப்ப திருப்பி கரிகாலன் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு அந்த விடுதலை கிடைச்சிச்சு என்னோடய அழுத்தங்கள்லேருந்து, என்னுடைய டிப்ரெஷன்லேருந்து. ஆனால் இங்கே ஒரு ஆல்டர்னேட்டிவ் எழுத்து மாற்று எழுத்துக்கு தான் நாங்கள்லாம் பேசுகிறோம். 1990களில் ஒரு மாற்று எப்படி உருவாகும் என்றால், ஒன்றை கணக்கு தீர்க்க முடியவில்லை, ஒன்றை நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்றால் இன்னொன்றை உருவாக்க வேண்டும். உருவாக்க தான் இது கலியம். நாங்கள் 98களில் படித்த ஒரு தத்துவம் அது. ஒன்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு பக்கத்தில் ஒன்றை நீங்கள் துவங்க வேண்டும். ஆனால் இங்கே எதையுமே துவங்காமல் அதை முடிவு கொண்டு நினச்சா எப்படி முடியும்? இந்த ஆல்டர்னேட்டிவ் புதிய பண்பு நிலைகளை நோக்கி, புதிய விடுதலை பிரச்சனை நோக்கி
ஏன் இந்த மனிதர்கள் புதிய விடுதலை, பண்பாடு, கற்பு இந்த மாதிரி விஷயங்களில், மீண்டும் குடும்பம் இந்த மாதிரி விஷயங்களை ஏன் திரும்ப 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 சிக்கிறாங்கன்னா, இது பயம் மட்டும் இல்லை, இது ஒரு தீர்க்க முடியாத அடிநிலையில் ஒரு மனிதனுடைய உரைய வைக்கப்பட்ட, பல்லாயிரக்கணக்கான காலங்களாக உரைய வைக்கப்பட்ட அந்த கட்டுமானம். அந்த கட்டுமானத்தை உழைச்சிடக்கூடாதுன்னா எல்லாரும் உபரிகள் வரட்டும், உதிரிகள் வரட்டும், அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த டோட்டல் கட்டுமானம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய மொத்த பயமாக இருக்கும். சமூகம் என்னன்னு ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம பின்னாடி நின்று. இப்படிலாம் பேசுனீங்கன்னா சமூகம் என்னையா ஆகும்? அந்த காலத்தில் ஒருத்தர் நிலத்தை உழுதானா, ஆதியில் எழுதுகிறப்ப ஒரு ஆள் சொன்னாங்க, பூமி மாதாவை கீறுறாங்க, இது விளங்குமா, அந்த நாடே அழிய போகுதுன்னு சொன்னாங்களாம். அப்படி ஒரு ஆள் இருப்பான். அந்த ஒரு ஆள் தான் கடவுள். அவன் எங்கேயாவது வந்து கேட்பான், பூமியை கீறலாமாயா, கனிகள் அதுவாக விழுகும், அதுவாக தண்ணி வரும். இது இயக்கவியல் காலம், இயங்கியல் காலம் அல்ல. இது நல்ல தலைவர்கள் வேண்டும், நன்காக உறுதியாக உழைப்பவர்கள் வேண்டும், இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதற்கு சுயநலம் இல்லாமல் உழைத்து இந்த உலகத்தை இயக்க வேண்டும். அதான் மார்க்ஸ் சொல்லுவார். அது இயக்கவியல் பூர்வவாதம். இயங்கிறது நம்ம பிறக்கிறது, பூமி இருக்கிறது, இந்த சமூகம் வாழ்றது, நீர், நதிகள், கடல் எல்லாம் இயங்குது, தன்னளவில் இயங்குது, சலனத்தோடு இருக்குது. அது திறமை இயக்கக்கூடிய அமைப்புகள் வரலைன்னா, ஆல்டர்னேட்டிவ் வரலைன்னா இந்த பழையதிலே தான் உட்காந்துருக்கணும். இது கவிதையில் எப்படி கொண்டு வரலாம், ஒரு படைப்பில் எப்படி கொண்டு வரலாம், இதைத்தான் உலகம் முழுக்க இருக்க படைப்பாளிகள் யோசிச்சிருக்காங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் யோசிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, பல்லாயிரக்கணக்கான இடங்கள்லாம் மதங்கள் இருக்குது. ஏன்னா மதங்கள் பலாயிரம் பேர் கோடியாக கொலை செஞ்சு தான் அது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஆனால் ஒரு கவிஞனால் யாரையும் கொல்லவே முடியாது. ஒன்று தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சொல் வெல்லும் கொல்லும் அப்படி சொல்லலாம். அந்த ஒரு சொல் வெல்லும் கொல்லுங்கிறது எது ஒரு கவிஞன் வாயிலேருந்து எப்படி வரும்? வாடியை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஒரு ஆள் எழுதிட்டு தான் இருக்கார். அவருக்கு என்ன அது கொள்றதா? அது மூட பழக்கவழங்கெல்லாம் போயிட்டு புதிய உலகம் 44,000 கன்னிகளை 13,000 பாடலில் வளரார் வந்து புதிய நவீன வாழ்க்கையை தமிழில் திறந்து வைக்கிறார். ஃபஸ்ட்டு த மாடர்ன் மேன். அதை ஒட்டி தான் பாரதியார், அதை ஒட்டி தான் நவீன கவிதைகளே வருது. அப்போ நமக்கு நான் எழுத வந்த காலத்தில் என்ன நடந்துச்சு? 2-3 விஷயம். நான் எழுத வந்த காலத்தில் என்னுடைய குடும்ப அமைப்புக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்களும் சரி, நான் ஆல்டர்னேட்டிவாக வாழ விரும்பணும் சரி, நான் பார்த்த காட்சிகளையும் சரி. ஏன்னா எங்கேயுமே ஒன்றும் குடும்பத்தையோ மதத்தையோ சாதியோ தூக்கி வச்சுட்டு என்னால் போக முடியல. எனக்கு அது கான்சியஸும் இல்லை. ஆனால் நடக்கிற எல்லாமே விசித்திரமாக இருக்குது. ஒரு உலகத்தில் போய் ஒரு பூனைக்குட்டி வந்து ஒரு இடத்துல நீங்கள் இப்படி தவுதோ, இல்லை ஒரு சந்துக்குள்ளே இருக்கிறப்ப என்னை பார்த்து ஓடுனா கூட எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு தூங்கி ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், ஒரு சின்ன சுழல் காற்று வந்து சரசர ஒரு சின்ன சுழல் பார்த்துருக்கீங்களா? எங்கன்னா உட்காந்துருப்பீங்க, ஒரு சின்ன சுழல் காற்று வந்து ஒரு தூசி போட்டு சரன்னு மறைஞ்சிடும். அதை நம்ம உட்காந்த இடத்துல நடந்திருக்கோம். அந்த சுழல் என்ன அது சுற்றிட்டு போகுது காற்றுக்கிட்ட வந்து அப்படின்னு. ஸோ வேடிக்கை பார்க்கக்கூடிய காட்சிகள். அப்புறம் எல்லாமே வேடிக்கை பார்க்க இருப்பு கலண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ எதை பார்த்தோமோ அதை எளியாவது வைப்போம். இருப்பு அது இப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அப்படின்னு எழுத எனக்கு காட்சிகள் தொடர்ந்து வர அதை ஏதோ ஒரு வினோதத்தன்மையில் கொண்டு போனால் தான் என்னுடைய மொத்த படைப்புகள். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றப்ப, எனக்கு ஒரு மீட்டிங்கில் வந்து கரிகாலன் சொன்னார், அல்ல ஒரு எழுத்தில் எழுதியிருப்பார் நினைக்கிறேன், ஒரு புதிய பண்பாட்டையும் விடுதலையும் அவருடைய கவிதைகள் நமக்கு பரிந்துரைக்கின்றனன்னு சொன்னார். அப்படி தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். விடலான்னு பரிந்துரைக்கின்றன. அதற்கான முயற்சி தான். அது முற்றிலும் அது தீர்மானமோ நிர்பந்தமோ கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதரும் சங்கராம சுவாமி தனிமையில் தொடுவதற்கு, பேசுவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு ஆட்கள் இல்லாத போது இவருக்கு எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் சொல்கிறாங்க? ஏன் எல்லோரும் சமீபமாக இந்த ஒரு 30 வருடமாக 20 வருடமாக நான் பார்க்குற தனிமை பற்றியான கவிதைகள், ஏன் தனிமைன்னு என்ன சொல்கிறாங்க? என்ன தனிமை சொல்கிறாங்க? எல்லா உலகமும் கலராக வண்ணமாக மாறிடுச்சு. போஸ்ட் மாடர்ன் வந்து முழுக்க அலங்கரிச்சாச்சு அந்த உலகத்தை. நீங்கள் இனிமேல் தூக்கிக்க வேண்டியதான், நுகர வேண்டியதான். அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. அந்த காலத்தில் இவ்வளோ ரயில்வே, இவ்வளோ பூங்கா, இவ்வளோ மெட்ரோன்னு யார் பார்த்தா? சட்டை போடாமல் எங்கள் தாத்தா இருந்தார், அது வேறு. இன்றைய உலகத்துக்குள்ளே இந்த நவீன உலகத்துக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும்னா ஃபுல் மாடர்ன், போஸ்ட் மாடர்ன் வேணாம் மாறணும். நீங்கள் இந்த மொத்தத்தை அனுபவிக்க தெரியலன்னா, நான் காடை சொருகி ட்ரெயினில் ஏற தெரியலன்னா நான் ஒடுக்கப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன். 1989 கம்ப்யூட்டரை
உள்ளே வர்றப்ப ஏகப்பட்ட பணியாட்கள் பேங்கில் லெட்ஜர் எழுதிக்கிறதுனால வேலையை வேணாலும் விட்டு போயிட்டாங்க. கம்ப்யூட்டருக்கு கோர்ஸ் தனியாக கொடுத்த பிறகு தான் அந்த போஸ்டிங்கே வந்துச்சு. அப்புறம் அப்போ இந்த புதிய உலகத்திற்கு மாற வேண்டும் என்றால் என்னுடைய பதட்டமான வாழ்க்கை என்ன செய்யும்? நான் மரபை சுமந்து கொண்டிருக்கிறவன், என் மனைவியை சுமந்து கொண்டிருக்கிறவன், நான் கற்பு நிலைப்பாட்டை சுமந்து கொண்டிருக்கிறவன், நான் ஆன்மீகத்தை சுமந்து கொண்டிருக்கிறவன், என் குழந்தைகளின் எதிர்காலத்தை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறவன், என் சுற்றத்தினரை நான் நல்ல பேர் எடுக்க என்று யோசிக்கிறேன், பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு நல்ல மாணவனாக இருக்க நினைத்திருக்கிறேன், ஒரு நல்ல தந்தையாக இருக்க நினைத்திருக்கிறேன். ஒன்றுமே முடியல. இது எல்லாத்துலேயுமே தோல்வி. ஸோ அப்போ என்ன நடக்குது? இங்கே வேறு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது. குழந்தைகள் எப்படி ஃபெயில் ஆகும் அப்படி நான் கேட்டு பார்த்தேன். ஆனால் ஏன் பாஸ் ஆகலைன்னு கேட்குறாங்க. நான் கேட்டது குழந்தைகள் எப்படி ஃபெயில் ஆகும்னு கேட்குறாங்க. நான் கேட்டது குழந்தைகள் எப்படி ஃபெயில் ஆகும்னு கேட்குறேன். அது ஏன் பாஸ் ஆகலை, அது காரணம் சொல்லுங்கிறாங்க. அப்போ எதில் பாஸ் ஆகலை, எதில் ஃபெயிலு? ஒரு குழந்தைகிட்ட ஃபெயில் ஆகக்கூடிய தன்மைன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் அவங்க எதுலேயோ பாஸு. அந்த பாஸை கண்டுபிடிக்க முடியாத கல்வி திட்டம், அந்த கல்வி திட்டம் அடிப்படையில் இருந்தே கம்ப்ளீட்டாக நம்முடைய ஒருபடித்தலைவர்களாக மாற்றி ஒரே வகையாக சிந்திக்கக்கூடிய ஆட்களாக மாற்றி நாமே பண்பாட்டு காவலர்களாக மாறி நான் இவரையோ அவர் என்னையோ காட்டி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை தான் இந்த உலகம் நமக்கு கல்வியாக போதிச்சு. ஒரு செகண்ட் நான் கலாச்சார மாற்றல் ஏற்பட்டால் என் தெருவில் கல்லெறிந்து வீசக்கூடிய அளவுக்கு இல்லை, என்னை காட்டி கொடுக்குற அவருக்கு காவல் நிலையம் வரை கொண்டு செல்வதற்கான ஒரு சமூக அமைப்பு கூட தான் வாழ்ந்துட்டு. எச்சிலை துப்ப முடியாது, ஜன்னலை திறந்து வைக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற குச்சி வந்து மேலே அடிச்சுனா அடித்து விட்டுருவாங்க. அந்த செடியை வெட்டக்கூடாது. இந்த ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு வீடு கட்டுறவங்களையும் ஆயிரக்கணக்கான சண்டைகள். என்ன இதெல்லாம் என்ன கேட்டால் தத்துவம் பேச கொண்டாயா போகிறப்ப அண்ணா கிட்ட அத்து போட்டுருவான்பான். அண்ணா கிட்ட அத்து போட பிறகு எங்கேயாவது சண்டை பிடிக்கிறீங்க கேட்டால் அது சண்டை பிடிப்பான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கட்டுமானம் வழங்கக்கூடாது. எல்லாருக்கும் நியாயம், எல்லாருக்கும் பகுதி. ஒரு பகுதியில் வீடு அடிக்கிறாங்க, ஆக்கு வீடு, அப்போ அங்கே சொல்லுவானு எல்லாம் சேர்த்து போடுறலாம் சொல்ல மாட்டான். அவனுக்கும் போது நமக்கும் போது போட்டோம். அப்போ ஆரியர்கள் உள்ளே வர்றப்ப ஒரு நிலத்தில், நேச்சர் நிலத்தில் இந்தியாவில் ஒரு மாடு ஒரு நிலத்தில் மேயுது. ஒருத்தன் ஓடி போய் பத்துன உடனே அதை அடுத்த இதை தாண்டி வெளியே தாண்டி இன்னொரு நிலத்தில் போய் மேயுது. பார்த்துக்கிட்டு கேட்குறான், டே ஓ நிலத்துக்கு பற்றி விட்ட அங்கேயும் போய் மேய்ஞ்சிட்டு தானே, ஏன்டா அங்கே போய் பற்ற மாட்டேன்னா அது ஏன்னாலும் இது அது எப்போ போய் மேய்ஞ்சிட்டு போதுண்ணா. அப்போ தான் நினச்சாங்க இவங்க ஆட்சிக்கு பிடிச்சிடலாம் இல்லை அப்படின்னு. அன்னைக்கு இந்தியாவை அன்னைக்கு கொண்டு வந்து அப்போ தான் காலனியுமே உருவாது. இவன் ஒருத்தன் அப்போ வேதகலாரியெல்லாம் வந்துருச்சு. புரிஞ்சுக்காங்க என்ன சொல்கிறேன். அப்போ வேதகால ஆரிய நாகரிகம் முற்றிலும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. காலனி எதுக்கு இப்படி உள்ளே வராமல் இருப்பான்? ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து நான் எட்வர்ட் சேத்திலிருந்து என்னுடைய நிலத்தை நான் மறைத்து எழுதி கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பழைய சமுதாய நிலங்கள் மீது எனக்கு எந்த பிடிப்பும் இல்லை. அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நிலத்தை புனைவாக வைக்கிறேன். இன்னொன்று, நம்ம பச்சவந்தி கேட்ட மாதிரி தமிழ் நிலமா இருக்கா அதுன்னு கேட்குற போது தமிழ் நிலம்தான். தமிழ் நிலத்திலிருந்து தான் எல்லாமே சொல்கிறோம். இப்போ இந்த இந்த பின் காலனியன்கிறது வருகிற போது எப்படி பூர்வீக தொழில்கள் கெட்டு போச்சுங்கிறது ஆர்மா காஃபி ஒர்க்ஸ். நான் 30 வருஷமாக என் தொழிலை என்னை காப்பாற்றி கொண்ட இந்த தொழில் ஒரு மோனாப்பிளி ஆகி இந்த ஓப்பன் எக்கனாமி இப்போ திறந்த வழி பொருளாதாரம் வருகிற போது என் கையை விட்டு அந்த தொழில் போகுது. ஏன்னா நான் திறந்த வழி பொருளாதாரத்துக்கு நான் இன்னும் பழகலை. ஆனால் உள்ளே வந்த திறந்த வழி பொருளாதாரத்தோட உள்ளே குதிக்கிறான், ஜங்குன்னு இந்தியாவுக்குள்ளே வந்து குதிக்கிறான். இனிமேல் கிடையாது, கேட்டு கிடையாது. எல்லா நாட்டுக்கும் எல்லா பொருளையும் அனுப்பலாம். அவன் மட்டும் அவன் எங்கே வேணா அனுப்பிக்கலாம். அவன் திறமை அவுத்து விட்டான் பொருளாதாரத்தை. ஸ்டாக் வச்சுக்க, எந்த முறையும் கிடையாது. நல்ல கண் வந்து சின்ன வயசு 16 வயசில் யாரோ ஒரு 5000 மூட்டையை பதுக்கி வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு முதல் கள்ளச்சந்தையை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க நல்ல கண்ணை. இன்றைக்கி கள்ளச்சந்தை எது நல்ல சந்தைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு உரையை பிரித்து வாங்குகிற பொருளுக்கு நீங்கள் பேரம் பேச முடியுமா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குமிக்கப்பட்ட பொருட்களுக்கும் நுகர்வுக்கும் நமக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை தவிர வேறு ஏதாவது மனிதாபிமான உறவுகள் இருக்கா? வேறு ஏதேனும் வகையில் நம்ம இருப்பை நிரூபிக்க முடியுமா? அப்புறம் தனிமை தான். தனிமை. இதில் காதல், காமம் இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். செருப்புலேயே அடி வாங்க, அப்புறம் செருப்பில் தான் அடி வாங்கணும்.
இல்லைன்னா யாரை சுட்டுருவான். ஆக இதில் என்ன பண்பாட்டு கலாச்சார காவல்களை தனக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிற காலனியத்திற்குள் நிலத்தை மறைத்தால் என்ன, அதை கொண்டாடினால் என்ன? நம்ம வாழ்க்கை நிலத்தை மேலே பரிதி வைக்கிற அனல் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது தமிழ் நிலமாக இருந்தாலும் எந்த நிலமாக இருந்தானே 22,000 வருஷங்களுக்கு முன்னாடி எவன் எங்கே புலம்பெயர்ந்து போனானோ, எனக்கு பெரியார் சொன்னதில் எல்லாம் சாதி வெறி எல்லாம் மொழி வெறி எல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை தேவைக்காக இருக்கிற போது, பதட்டத்தில் இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீ சண்டை பிடிச்சி சேர்த்தேன்னா அதுதான் விதின்றது. இல்லை உனக்கு அடையாளம் இல்லையா, அந்த அடையாளத்துக்கு தான் அதை பண்ணுறேன்னா அடையாளம் தான் அது. அந்த அடையாளத்தில் உனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த சந்தைக்குள்ள ஒரு அடையாளத்தை வச்சு போக முடியுமா? ஒரு சேட்டு பூரா கடையும் வச்சுருக்கான், நீங்கள் அங்கே போய் நான் தமிழன் நீ எங்கே கிடச்சிட்டு கேட்க முடியுமா? உன் மொழி அடையாளத்தை கேட்க முடியுமா? ஹிந்தி படின்றாங்க, எல்லாரும் படிக்க முடியான்றான். என்ன இருக்குது இதில் பிரச்சனை? இந்தியா பிரச்சனை, இந்த சந்தை தான் பிரச்சனை. ஸோ மொழியை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எழுத வந்ததும் நான் 90களில் குறிப்பாக லட்சுமணிவண்ணன், சங்கரம் சுப்ரமணியம், கரிகாலன், கண்டராயத்தன், நேசமித்ரன் இல்லை ஸ்ரீநேசன், ராணித்திலக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் கிருபா, ஒரு 90களிலிருந்து 95, 96, 97லேருந்து 2006, 2007 வரைக்கும் எழுதின ஒரு 25 கவிஞர்கள் மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் கோட்பாட்டினுடைய தாக்கத்தில் எப்படி எழுத முடியும்னு சொல்ல வரப்போ எங்களுக்கு அதிகமாக பாடம் எடுத்தே கொண்டாங்க. ஒவ்வொரு கவிதையை நாங்கள் செதுக்கி எழுத வேண்டியிருந்தது. இன்றைக்கு இருக்க மாதிரி ஒரு கவிதை எழுதி டக்குன்னு உடனே பிரச்சனைலாம் பண்ண முடியாது. ஒரு கவிதை அப்பீல் ஆகலை தூக்கி போட்டுருவாங்க. ஒரு கவிதை கிளிஷே தூக்கி போட்டுருவாங்க. இன்றைக்கி 30 வருடமாக இந்த 25 பேருக்குள்ள எத்தனை பேர் நின்றுருக்கோம்? ஏன் இவங்க சிறந்த கவிஞர்களை 98களில் வந்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஏன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் ஆய்வாக முன்வைக்க விரும்புகிறேன். போக அதில் முடிந்து போனவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் நான் சொல்ல முடியும், வேண்டாம், அது ஒரு வேதனையான விஷயம். பிறகு ஒரு காலம் ஒரு ஓப்பன் எக்கனாமி வந்த பிறகு முதல்ல பாதிக்கப்பட்டது இந்த தீவிரமாக பேசிய கவிஞர்கள். சோசலிசம் இது சோசலிச ஜனநாயகம் எல்லாம் கண்துடைப்பா மாதிரி ரஷ்ய உடைவுக்கு பிறகு ஏற்பட்ட பெரிய விஷயம். 68ல் பிரெஞ்சு புரட்சி, மே புரட்சி வந்ததுக்கு, இங்கே 74ல் வந்த வானம்படைகளுக்கும் ஓப்பன் எக்கனாமி வந்த பிறகு, ரஷ்ய வீழ்ச்சிக்கு பிறகு, ரஷ்ய உடைவுக்கு பின்னாடி வந்த எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நேர்ந்த துன்பகரமான வாழ்க்கை என்பது பணம், பொருள், பற்று, பாசம் அனைத்தையும் கொன்று விட்டது. மிகப்பெரிய லட்சியங்கள்லாம் இறந்து போன காலத்தில், சாகடிக்கப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் எழுதுவோம். நிரூபிக்க முடியவே இல்லை வாழ்க்கை. அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ இது மன அழுத்தத்தோடு நான் சொல்கிறேன். இது இன்னொருத்தங்க புரிஞ்சுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பயன்பாட்டு வந்துச்சு இன்னைக்கு இருக்குது. ஸோ இது நிலையில் இருந்து என்னத்தை எழுதுறது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அலைகள், கொஞ்சம் அது இது எழுதிட்டு காட்சிகளை வச்சுட்டு ஜஸ்டிஃபைஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். அது வேணால் வேறு வழி இல்லை. ஆனால் நம்மளால் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் இவர் தான் அந்த தப்பு செஞ்சவர், இந்த இவரை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லாமல் வந்தால் போதும். ஏன்னா இனிமேல் தவறு தான் அதிகமாக நடக்கும். இனிமேல் குற்றங்களின் உலகம் தான் இது. குற்றவாளிகளை காட்டி கொடுக்காதீங்க, நல்லவர்களோடய காட்டி கொடுங்க. இல்லை அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே குற்றமாக இருக்குது. குற்றங்களின் காலத்தில் குற்றம் தான் நடக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த கவிதைக்குள்ளே நாங்கள் அது குற்றவாளியாகவும் இருந்தோம், இந்த கவிதைக்குள்ளே எல்லாமும் இருந்தோம். ஆனால் பனிஷ்மெண்ட் ரொம்ப வலிமையாக இருந்தது. அடினாலும் அடி, கலகக்காரன், கேவலமானவன், குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, பிச்சைக்காரன், ரோட்டில் படுத்து கிடப்பான், நைட்டில் ஃபோன் பண்ணிடுறாங்க, கொன்றுவான் பேசிய எத்தனை அடைமொழிகள். விடிய பேசுவாயா, காலையில் வரைக்கும் குடிப்பான், மட்டையை கிடப்பான், அங்கே கிடப்பான், வாங்கி எடுப்பான், அங்கே போவான், தெருவில் கிடப்பான், வேலைக்கு ஆகாதவன் சேர்த்துறாதீங்க, கூட வச்சிடாதீங்க, ஐயோ எங்கே போனால் கதவை பூட்டிடுங்க, உள்ளே விட்டுறாதீங்க, எல்லாமே நாசமாக போயிடுவாங்க வந்தானா. இதுதான் கிடைச்ச பேர். ஆனாலும் அறிவு சமூகம் கைவிடாது, அறிவு உணர்ச்சியும் சார்ந்த சமூகம் யாரையும் கைவிடாது. அந்த வகையில் இந்த முன்னெடுப்பு
செய்த என்னுடைய அருமையான உயிரான என்னுடைய நண்பர்கள் வாழ்ந்ததையும் நிகழ்ந்ததையும் உடனிருந்த நண்பனின் வழியாகத்தான் இது நடந்தது என்பது எனக்கு ஒரு பெரிய மனப்பூர்வமான ஒரு விஷயம். நான் மீண்டும் கரிகாலனுக்கும் அசதாவிற்கும் மனோன்மணிக்கும் தேவேந்திர பூபதிக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இனம் புரியாமல் எங்கிருந்தோ இதெல்லாம் குறித்து நிறைவேற்றி தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றின்னு ஒரு வார்த்தை இல்லை, எனக்கு ஆதாரமாக இருக்கிறது. நான் தைரியமாக இருக்கேன். கொஞ்சம் பலகீனங்கள் இல்லாமல் இனிமேல் இருப்பேன்னு நான் இந்த இடத்துல ஒரு வாக்கு தட்டம் தரேன். அதிக பலகீனங்கள் இல்லாமல் நான் இனிமேல் இருப்பேன். சில கோபம் வரும், இல்லாமல் கோபம் நிறைவேற்ற முடியாத ஆத்திரங்கள் சண்டையாக மாறி இருக்கலாம். சின்ன ஒரு நிறைவு இருந்தால் கூட அதுக்கப்புறம் இன்னும் அன்பு கூட செலுத்திருக்கலாமோன்னு நினைக்கிறேன். இப்போ அன்பின் பேரால் தான் இவ்வளோ நடந்திருக்கு, பழக்கத்தின் பேரால் இருக்குது. கரிகாலன் சொன்ன எங்கே படுத்தணும், எங்கே முடிச்சாலும், எத்தனை இரவுகள், எத்தனை ராத்திரிகள். பாண்டிச்சேரியில் எல்லாம் வரப்போ ரமேஷ் பிரேமிலாம் படுத்துருந்தாங்கலாம். என்றைக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போனால் எப்போ கொஞ்சம் படுத்துக்கு வந்தோம்னே தெரியாது. ஒருத்தர் ஆம்லேட்டாக போட்டிருப்பாங்க காலையில் வரைக்கும் ஒரு லாட்ஜில். அந்த ஆம்லேட்டை பூரா காலி பண்ணுறதுக்கு காசு கட்டணும். அங்கிட்டு ஒரு சண்டை வரும், இங்கிட்டு பெரியார், அங்கிட்டு பார்த்தா மேலைத்தை, இங்கிட்டு பார்த்தா கீழைத்தை, இங்கிட்டு பார்த்தா சுந்தரராமன் சேன், அங்கிட்டு பார்த்தா காணாசு. அடிச்சு மல்லுக்கட்டு உருண்டுகிட்டே இருப்பாங்க. காணாசோட எனக்கு பெரியாளா ஆமரா 3வது பக்கம் அப்புறம் ஆமரான்னு சொல்லாமல் என்ன செய்கிறது? ம் 3வது பக்கம் எவனுமே பெரியாள் கிடையாது, உலகத்தில் எவனுமே பெரியாள் கிடையாது. 3வது பக்கம் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த உஷ்ணம் பேசா வாழையும் பாளையும் பாளையும் வாழையும். ஆனால் ஒரு தடவை அங்கே முகப்பேரில் எம்டிஎம் வீட்டு டிரைவர் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். கல்யாணத்துக்கு முறையாக கல்யாணத்துக்கு வந்திருந்தார். இல்லை முடிச்சிட்டேன். மேலே என்ன பண்ணார் போய் சொல்லி, இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். கீழே வேறு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக அவ்வளோ தூரம் இருந்தவன் அவ்வளவு சரக்கு அந்த பிரியாணி போட்டப்போ சண்டை வராமல் இருக்காது. கீழே நடந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே மேலே போய் பார்த்தா இவர் என்ன பண்ணிட்டாரு, வெறும் தரையில் மேலே சதுர கல் பதிச்சிருக்காங்க. கால் மேலே காலை போட்டு செருப்பை கழிச்சு தலைக்கு கழிச்சு தூங்கி இருக்கிறாரு, ஜிப்பா போட்டு. வெங்கட்சாமி நான் நான் மெல்ல போய் எழுப்பினேன். என்ன இல்லை, நீங்கள் பாரதியார் தான் உலகத்தில் முதல் கவிஞரும் கடைசி கவிஞர்னு சொன்னீங்க. இப்போ சமீபமாக அவர் செத்து கொள்ள வருஷம் ஆச்சு. இப்போயும் கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க. இப்போயும் வேறு ஏதாவது உங்களுக்கு புதிய கவிஞர்கள் உங்கள் மனசில் யாராவது இருக்காங்களா? அந்த ஆள் திருப்பி சொன்னான், மனுஷன் பாரதியை தவிர நீ பிறக்கவே முடியாது அப்போயா அப்படின்னா. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச வெங்கட்சாமி. நான் பாரதிக்கு பிறகு நீ கற்று குடி துடி செத்து கூட பார்த்து சொல்ல மாட்டான்டா. நீ உயிரே உனக்கு துடிச்சு கண்ணு முடி ரத்தம் கக்குனா கூட சொல்ல மாட்டாங்க. இவங்களெல்லாம் தாண்டி 2 கவிதை எழுதி பேர் வாங்கணுமா? சாகித்ய அகாடமி சொன்ன மாதிரி சங்கர் சொன்ன மாதிரி 18 வருஷம் ஆச்சு கவிஞர் கொடுத்து. ஆமாம் இல்லைப்பா, வைரமுத்தில் வாங்கியிருக்காருல்ல. ஓ, அவர் சேர்க்க மாட்டார். பாருங்களேன். ஓ, அதெல்லாம் ஆட்டுக்கு சேர்க்க மாட்டீங்களா? சரி அப்படி ஏங்க, வைரமுத்து நவீன கவிதை எழுத முடியாதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா எழுதுவாரு. ஆனால் பைசா வரா அவருக்கு நல்லா தெரியும். எனக்கு நம்பிக்கை விட்டு வைரமுத்து நினைச்சா 100 நவீன கவிதை எழுதி புத்தகம் போட முடியும். நம்மளை விட நல்லா சிறப்பாக வெளியிடுவார். 10 காசு கிடைக்காதுன்னு தூக்கி போட்டுருவாரு. எழுத முடியாதா அவர்? நாளைக்கு இவ்வளோ முடிவு தெரிஞ்சு எழுத முடியாதா? வைரமுத்து மட்டும் இல்லை, எல்லாருமே நவீன கவிதை எழுத முடியும். முத்துக்குமார் எழுதி பார்த்தேன். எல்லா பாடலாசிரியரும் நவீன கவிதை எழுத முடியாது தான், எழுத முடிஞ்சவங்க தான். வறுமைக்கும் பெருமைக்கும் எல்லாம் இடையில அதுக்கு மிஸ்ஸு. ஸோ நல்ல ஒரு அருமையான சந்திப்பு.
சரி 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 சரி